நான் உங்கள் ஜோ ஆண்ட்ரூ பேசுகிறேன். இன்றைக்கி இட்லி பொடி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதில் வந்து ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன். போட்டாச்சு. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆச்சா, ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். இதே அளவு முக்கால்வாசி உளுந்து எடுத்துக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இதையும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பொட்டுக்கடலை. என் கையில் கொஞ்சமாக எடுத்து போட்டுருக்குறேன். பாருங்கள், பொட்டுக்கடலை. பூண்டு 10 பல் எடுத்துருக்கேன் பாருங்கள். அதையும் போட்டு வறுத்துடலாம். அது கூடயே பாருங்கள், பூண்டு கூடயே 15 காஞ்ச மிளகா, குண்டு மிளகா எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மிளகு கொஞ்சம் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூனு. கை அளவில் இல்லை, 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், கரெக்டாக 1 ஸ்பூன். அதையும் போட்டு வணக்கிடுவோம். இது கூட நான் பச்சை கருவேப்பிலை போட்டேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா முறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். பச்சை கருவேப்பிலை போட்டேன், நல்லா முறுமுறு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச கருவேப்பிலையே பச்சை கருவேப்பிலை போட்டு பாருங்கள், தண்ணி இல்லாமல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் வணக்கியாச்சு. இப்போ அரைக்க வேண்டியது தான். பாருங்கள், இதெல்லாம் வணக்கியா. அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க, நிறையவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கடலைப்பருப்பு இருக்கிறனால வாய்வு அதிகம். அதனால் நீங்கள் பெருங்காயத்தூள் உங்களுக்கு வாசனைக்கு தகுந்த மாதிரி நல்லா போடுங்க, சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் நல்லது தான், போடுங்க. பாருங்கள், சூப்பராகிடுச்சா தெரியுதா? பூண்டு கருவேப்பிலை நிறைய போட்டோன்னா இட்லி பொடி அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அரைச்சிட்டு பொடியை காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. சுவையான இட்லி பூண்டு பொடி ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.